இதையெல்லாம் தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பொதுமக்கள் நாங்கள் தயாராக வேண்டும். இந்த ஊரில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களுக்கு எதிராக பொதுமக்கள் நிற்க வேண்டும். சுன்னத்தான முறையில் தாடியை வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல. ஏலவல் படிக்கும் போது அவனுக்கு தாடி வருது. தாடியோட ஸ்கூலுக்கு போனா திஸ் நாட் டிசிப்ளினா அவர் சொல்றாரு சார். அப்ப டிசிப்ளின் என்ன அர்த்தம்? நபி கேவலமானவர், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம், நஊது பில்லாஹி மின்னஹ், அதான அர்த்தம். இதை சொல்றோம் யாரு? நம்ம முஸ்லீம். அப்ப அரசாங்கம் நமக்கு முஸ்லீம் பாடசாலை என்று தந்திருக்குது. முஸ்லீம் பாடசாலை என்றால் என்ன? உங்க கலாச்சாரத்தின் படி நீங்க படிப்பீங்க. பிள்ளைகளுக்கு தொப்பி போட்டுக்கு வருது, பர்தா போட்டுக்கு வருது, கராத் ஓதுறீங்க, தலவாத்தி சொல்றீங்க, உங்களை கலாச்சாரத்தை நீங்க செய்யுங்க. இப்படி நமக்கு ஸ்கூல்ல தந்து கவர்மெண்ட் அனுமதிக்கும் போது நம்முடன் உள்ள இடத்துக்கு தாடியை வலிங்கிறான். எதுக்கு வலிக்கணும்? நபி சுன்னத் இல்லையாது? இது டிசிப்ளின் இல்லைன்னு உனக்கு யாரு சொன்னது? அதுதான் நாகரிகமே. அல்லாஹ்வுடைய தூதர் தாடி வைக்க சொன்னார்கள், தாடியை வலிக்கணும் என்றார்கள். இயற்கையிலேயே ஒவ்வொரு உயிரினங்களை எடுத்து பார்த்தாலும் ஆண்கள் அழகாக இருக்கும். ஒரு கோழி எடுத்தால் சேவல் தான் சடையோட நிற்கும். சிங்கத்தை எடுத்தால் ஆண் சிங்கம் தான் என்ன செய்யும்? சடையோடு நிற்கும். பெண் சிங்கத்துக்கு முகத்துல முடி இருக்காது. சிங்கத்துக்கு சேவெடுத்தால் அசிங்கம். ஆணுக்கு இயற்கையாக வந்த முடியை எடுக்க சொல்லி பெண் வேஷம் போட்டு கோமாளி வேஷம் போட்டுட்டு அது டிசிப்ளின். என்ன டிசிப்ளின்? ஆணுக்கு வந்த தாடியை விடுப்பா, ஏன் கேவலப்படுத்துற? ஒருத்தன் தாடியை வச்சுட்டு இருந்தா என்ன மச்சான் காதல் தோல்வியா விரக்தியான்னு கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு கலாச்சாரம் மாறிவிட்டது. அல்லாஹ் அழகாக ஆண்களுக்கு வைத்த தாடி, அந்த தாடியை வைப்பதுதான் சுன்னத்து. அதை ஒரு ஸ்கூல்ல எடுக்க சொல்றான் என்றால் அந்த பிள்ளைட பாப்பா மட்டும் சண்டைக்கு போகக்கூடாது, அந்த ஸ்கூல்ல உள்ள அவ்வளவு பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸும் அடிச்சு கட்டணும். என்னடா தாடி எடுக்க சொல்ற? இது முஸ்லீம் ஸ்கூல்ல நினைச்சுதானே சேர்த்தவன்னு போங்க. நம்ம எல்லாம் மௌனமாக இருக்கத்தான் தலையிலேயே மிளகா அரைக்கிறோம். இந்த அனாச்சாரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது.